சமூகத்தில் நடக்கும் அவலங்களை பார்த்து நமக்கென்ன என்று இருந்து விடாமல் அவற்றை எதிர்ப்பதில் நம்முடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாழ்க்கையில் நம்முடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பது, நம்முடைய செயல்களை தீர்மானிப்பது எது என்று கேட்டால், சிலர் சொல்வார்கள் அது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று, வேறு சிலர் சொல்வார்கள் நம்முடைய அதிர்ஷ்டம் என்று, இன்னும் சிலர் சொல்வார்கள் நாம் பழகக்கூடிய மனிதர்கள் என்று. ஆனால் இது எல்லாமே உண்மை என்றாலும் கூட இவற்றையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய வேறொரு உண்மை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சாதகமான சூழல்களை, நமக்கு இணக்கமான சூழல்களை உருவாக்குவதில் இவை எல்லாவற்றையும் விட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எதற்கு இருக்கிறது என்றால், அது நம்முடைய மனநிலைக்குத்தான் இருக்கிறது. அதாவது மூட்ஸ் என்று சொல்வார்கள். இந்த மனநிலை தான் அது அந்தரங்க உறவுகளிலிருந்து சமூக உறவுகள் வரைக்கும் எல்லாவிடத்திலும் நாம் எதை பெறப்போகிறோம், எதை இழக்கப் போகிறோம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நிறைய நேரங்களில் நாம் எதற்கென்று தெரியாமலேயே ஆத்திரமடைவோம், எதற்கென்று தெரியாமலேயே கோபமடைவோம், எதற்கென்று தெரியாமலேயே எரிச்சல் அடைவோம். இதெல்லாம் எங்கிருந்து உற்பத்தியாகின்றன? இந்த உணர்வுகள் எப்படி பிறக்கின்றன? சில சமயம் நாம் சொல்ல தேவையில்லாத சில வார்த்தைகளை சொல்லி அதனால் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கிற அனுபவங்கள் உண்டு. பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி அதனுடைய தண்டனைகளை அனுபவிக்கிற ஒரு நேரங்களும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் சிலவற்றை நாம் ஏன் பேசினோம், ஏன் செய்தோம் என்று நாம் நினைத்து வருந்துகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்படி என்றால் ஒரு விஷயத்தினுடைய விளைவை பற்றி தெரியாமலேயே, அல்லது ஒரு விஷயத்தால் நமக்கு கிடைக்கப் போகிறது என்னவென்று யோசிக்காமலேயே நாம் சில சமயம் சில செயல்களை செய்கிறோம், சில எண்ணங்களில் ஈடுபடுகிறோம். ஆனால் இது உண்மையிலேயே இது எப்படி உருவாகிறது என்று பார்த்தால், நிறைய நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகள், நம் பேசுகிற வார்த்தைகள் என்பது நம்முடைய சிந்தனையிலிருந்து பிறப்பதற்கு பதிலாக நம் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், குறிப்பாக நம்முடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நம்முடைய உணர்ச்சிகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களிலிருந்து தான் அவை தொடங்குகின்றன என்று ஆய்வாளர்கள் தொடர்ந்து சுட்டி காட்டுகிறார்கள். அப்படி இருக்கிற போது நாம் பெரும்பாலும் நம்முடைய எண்ணங்களை கவனிப்பது போல நம்முடைய மனநிலைகளில் ஏற்படுகிற மாற்றங்களை கவனிப்பதில்லை. நம்முடைய மனம் கணத்திற்கு கணம், நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது எப்போதும் ஒரு சமநிலையில் இருப்பது கிடையாது, சமதளத்தில் இருப்பது கிடையாது. திடீரென சில நேரம் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை நம்முடைய மனம் அடையும், சில நேரம் காரணமே தெரியாத ஒரு துக்கத்தை நம்முடைய மனம் அடைவதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த துக்கம் எதனால் வருகிறது என்று யோசித்து பார்த்தால் கூட நமக்கு எந்த காரணமுமே தெரியாது. ஏதோ ஒரு துயரம், ஒரு கை நம்முடைய இதயத்தை பிசைவது போன்ற ஒரு உணர்வு. இது எப்படி நடக்கிறது? இதற்கு பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. மனிதர்களுடைய செயல்களினுடைய விபரீதங்கள், அவர்களுடைய நடத்தைகளினுடைய முரண்பாடுகள், அவர்களுடைய ஒரு வெளிப்பாடுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி இடையறாத ஆராய்ச்சிகள் செய்யப்படுகின்றன. அவற்றின் விளைவாக நம்முடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அறிவியலாளர்கள் சில எளிமையான சில விஷயங்களை நாம் முன்னால் வைக்கிறார்கள். உதாரணமாக, நாம் உண்ணக்கூடிய உணவு என்பது நம்முடைய மனநிலையை தீர்மானிப்பதில் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். உதாரணமாக, அரிசி, கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை நாம் எடுத்துக்கொள்கிற போது அதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அது உண்மையில் நம்முடைய மனநிலையை சீராக வைத்துக்கொள்வதற்கு உதவுகிறது என்று ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது. அதே போல் பருப்புகள், மீன், கோழி, இறைச்சி போன்றவற்றில் இருக்கக்கூடிய புரதச்சத்துகள் அவையும் கூட நம்முடைய மனநிலையை சீர்மையாக வைத்துக்கொள்வதற்கு பெரிதும் பயன்படுகின்றன என்று அந்த ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இதில் வேறு சில, உதாரணமாக காஃபி போன்ற பொருட்களை அதிகமாக உட்கொள்வது, தேநீர், கோலா போன்றவற்றை அதிகமாக அருந்துவது, இவற்றில் இருக்கக்கூடிய அந்த அதில் உள்ளடங்கக்கூடிய பொருள்கள் என்பது, குறிப்பாக கஃபீன் என்கிற அந்த பொருள் என்பது அது நம்முடைய மனநிலையை சீர்குலைப்பதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. எனவே அவற்றை அருந்துவது தொடர்பாக நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி தேவை என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று, நம்முடைய மனநிலையை பாதிக்கக்கூடியதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது நிறங்கள்.
இந்த நிறங்கள் என்பது நம்முடைய மனநிலையில் பெரிதும் ஆதிக்கம் செலுத்துகின்றன என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதனால் தான் பொதுவாக வீடுகள் கட்டுகிற போது அந்த சுவர்களுக்கு வண்ணம் தீட்டுவதில் பல்வேறு விதமான கட்டிடக்கலை நிபுணர்கள் பல்வேறு அறிவியல் ரீதியான அணுகுமுறைகளை மேற்கொள்கிறார்கள். படுக்கையறையில் இருக்கக்கூடிய வண்ணங்களை நம்முடைய வரவேற்பறையில் பயன்படுத்த வேண்டியதில்லை. வரவேற்பறையில் பயன்படுத்தக்கூடிய வண்ணங்களை நம்முடைய சமையலறையில் பயன்படுத்த வேண்டியதில்லை. அங்கெல்லாம் வேறு வேறு விதமான ஒரு உணர்வு நிலைகளும் மனநிலைகளும் வெளிப்படக்கூடும் என்பதால் அதற்கேற்ற வண்ணங்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து இது போன்ற கட்டிடக்கலை நிபுணர்கள் அல்லது ஒரு வடிவமைப்பாளர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறார்கள். அழகுக்கலை நிபுணர்களும் கூட அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். சில சமயம் அடர் சிவப்பு நிறம் என்பது அது கூட ஒரு விதத்தில் நாம் எரிச்சலும் கோபம் கொண்ட ஒரு மனநிலையில் இருக்கிற போது அந்த மனநிலையை அதிகப்படுத்தக்கூடும் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அதே போல் வேறு சில நிறங்கள், குறிப்பாக இந்த அடர் நீலம் போன்ற விஷயங்களும் கூட ஒரு மனநிலை சமன்குலைவை ஏற்படுத்தலாம் என்று சொல்கிறார்கள். இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்பது மென்மையான நிறங்கள், அதாவது அந்த சாஃப்ட் கலர்ஸ் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட நிறங்கள் நமக்கு ஒரு இதமான உணர்வை தருகின்றன என்று அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இன்னொன்று, இந்த மழைக்காலங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்திருக்கலாம். இப்பொழுது நாம் மழைக்காலத்தில் இப்பொழுது தான் நுழைந்து கொண்டிருக்கிறோம். இந்த பருவமழை இப்பொழுது தான் தொடங்க ஆரம்பித்திருக்கிறது. பொதுவாக இந்த மழைக்காலங்களில் உங்கள் மனம் ஒரு இனம் புரியாத துக்கத்தில் ஆழ்வதை நீங்கள் பலரும் பார்த்திருப்பீர்கள். ஏதோ ஒரு சோகம் உங்கள் மனதில் கவிந்து கொண்டு விடும். ஒரு பெரிய தனிமை உணர்ச்சி உங்களை ஆட்கொள்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மழைக்கும் தனிமை உணர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கிற போது ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுகிறார்கள். மழைக்காலங்களில் வெளிச்சம் பெரிய அளவிற்கு குறைந்து விடுகிறது. அப்படி ஒரு மங்கலான ஒரு மூட்டமான வெளிச்சம் என்பது உங்கள் மனதிற்குள்ளாக ஒரு இறுக்கத்தை கொண்டு வருகிறது. அதாவது நீங்கள் வெளிச்சம் குறைந்த இடங்களில் நீங்கள் குழப்பமான தெளிவற்ற எண்ணங்களை அடைய ஆரம்பிக்கிறீர்கள். இதுதான் உங்களுக்கு ஒரு தனிமை உணர்ச்சியையும் ஒரு துயர உணர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. அந்த துயரங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. மாறாக உங்கள் உடலில் ரசாயன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களே கூட ஒரு மிகப்பெரிய துயரத்தை உங்கள் மனதில் ஏற்படுத்தி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு மிகப்பெரிய, அப்பொழுது நீங்கள் ஒரு வெளிச்சமான அறையில் சில மணி நேரங்கள் இருந்தால், அதுவும் இயற்கை வெளிச்சமாக அது இருந்தால், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனநிலை ஒரு சமநிலைக்கு வருவதை நீங்கள் பார்க்கலாம். இதிலே முக்கியமாக இன்னொரு விஷயத்தை அவர்கள் என்ன சுட்டிக்காட்டுகிறார்கள் என்று சொன்னால் தூக்கமின்மை. இந்த தூக்கமின்மை தான் மனநிலை சமன்குலைவிற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்று ஆய்வாளர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறார்கள். தூக்கமின்மையின் காரணமாக ஏன் மனநிலை சமன்குலைய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தூக்கத்தில் நிறைய கனவுகள் காண்கிறீர்கள். அதாவது தூக்கம் என்பதே கனவுகள் தான். பல நேரங்களில் நீங்கள் காண்கிற கனவுகள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் நீங்கள் காண்கிற கனவுகள் என்பது உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய ஏமாற்றங்கள், விருப்பு வெறுப்புகள், இவை அனைத்துமே உங்கள் கனவுகளில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒரு விதத்தில் உங்களுடைய ஆழ்மனதில் இருந்து அவை வெளியேறிவிடுகின்றன. ஆனால் நீங்கள் கனவுகள் காண்பதற்கான அந்த நேரம் குறைகிற போது, தூக்கமின்மை உங்களை அழுத்துகிற போது, உங்கள் மனதில் அழுத்தி வைக்கக்கூடிய உணர்ச்சிகள் உங்களை நேரடியாக தாக்க ஆரம்பிக்கின்றன, உங்களை நேரடியாக நிலைகுலைய வைக்கின்றன. அந்த வகையில் தூக்கமின்மை என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு உங்களுடைய மனநிலையை சீர்குலைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அப்படி பார்க்கிற போது நாம் உண்ணுகிற உணவு, நாம் வாழுகிற இடம், நாம் அணிகிற ஆடைகளின் நிறங்கள், நாம் வாழுகிற இடங்களுடைய நிறங்கள், நாம் என்ன இசை கேட்கிறோம், நாம் என்ன விதமான சொற்களை பேசுகிறோம், என்ன விதமான சொற்கள் நம்மிடம் பேசப்படுகின்றன, இதுவெல்லாம் கூட நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன, நம்முடைய மனநிலையை தீர்மானிக்கின்றன. அந்த வகையில் நமக்கு எதிர்மறையான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய, எதிர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்குவதன் வழியாக நம்முடைய மனநிலையை சமநிலையில் வைத்துக்கொள்வது மட்டுமல்ல, வாழ்க்கையை எதிர்கொள்வதில் நமக்கு ஒரு ஆழமான ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தெளிவும் பிறக்கும். அந்த தெளிவு என்பது மனிதர்களை எதிர்கொள்வதற்கு, வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு நமக்கு ஒரு புதிய ஆயத்தங்களை கொடுக்கும், புதிய ஆயுதங்களை கொடுக்கும். மாறாக நாம் காரணமே இல்லாமல் படுகிற கோபம், காரணமே இல்லாமல் படுகிற எரிச்சல், காரணமே இல்லாமல் படுகிற ஏமாற்றங்கள், இவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தமற்ற தோல்விகளை கொண்டு வந்துவிடும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.